Hello viewers, welcome to my channel Thaiyal Tamilil. இந்த வீடியோல நம்ம வந்து சிம்பிளான சுடிதார் கழுத்து டிசைன் வந்து கேன்வாஸ் வச்சு எப்படி தைக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வந்து எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் சுடிதார் வந்து டாப்ஸ் வந்து லைனிங்கோட கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து லைனிங்லயும் மெயின் கிளாத்லயும் நான் வந்து சென்டர் நாட்ச் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப கழுத்து வந்து எந்த அளவுக்கு மார்க் பண்ணலான்றத பாத்துக்கலாம். இப்ப இதுல கழுத்து அகலம் வந்து நான் 2.25 இன்ச் மார்க் பண்றேன். கழுத்து உயரம் வந்து 6 இன்ச் மார்க் பண்றேன். இதே மாதிரி நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கேன்வாஸ் வச்சு நம்ம கழுத்து டிசைன் தைக்கும் போது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கேன்வாஸ் வந்து திரும்பவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதே வச்சு நம்ம கேன்வாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து எப்படி கட் பண்றது அப்படின்றது பாத்துக்கலாம். இப்ப நம்ம இது கேன்வாஸ் வச்சு தைக்கும் போது நமக்கு கரெக்டா திரும்பி வரணும் அப்படின்னா இந்த கழுத்து அகலம் எவ்வளவு இருக்கோ அதை விட 1/4 இன்ச் வந்து வெளிப்பக்கமா நம்ம வச்சு கேன்வாஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கேன்வாஸ் வந்து கரெக்டா உள்பக்கமா திரும்பி கொடுக்கும். இப்ப இதுல வந்து நம்ம 2.25 இன்ச் வந்து கழுத்து அகலம் மார்க் பண்ணிருக்கோம். நான் வந்து கேன்வாஸ் வந்து 3 இன்ச் அளவுக்கு கட் பண்ண போறேன். அதே மாதிரியே கழுத்து உயரமும் நம்ம இதுல 6 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிருக்கோம். நான் 6.25 இன்ச் அளவுக்கு கேன்வாஸ்ல வந்து கட் பண்ண போறேன். அது நமக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதுல நம்ம எந்த அளவுக்கு மார்க் பண்ணிருக்கோமோ அதே அளவுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப இந்த சுடிதார்ல வந்து பேண்ட் கிளாத் வந்து இந்த மாதிரி டிசைனா இருக்கு. அதை தான் நான் வந்து இதுல டிசைன் பண்றதுக்காக எடுத்துக்க போறேன். இப்ப இந்த அளவுக்கு பேண்ட் கிளாத்தும் நான் வந்து ஸ்டிச்சிங் கேன்வாஸ் தான் எடுத்திருக்கேன். இது அயன் பண்ற கேன்வாஸ் கிடையாது. நீங்க அயன் பண்ற கேன்வாஸ் வேணும்னாலும் நீங்க அயன் பண்றது எடுத்துக்கலாம். இதோட அகலம் வந்து 9 இன்ச் இருக்கு. உயரம் வந்து 8 இன்ச் இருக்கு. இதை வந்து நான் பாதியா இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கிறேன். நம்ம சுடிதார்ல கழுத்தகலம் எந்த அளவுக்கு மார்க் பண்ணமோ அதை விட 1/4 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இதுல மார்க் பண்ணணும். நீங்க இப்ப 2.5 இன்ச் வந்து கழுத்தகலம் மார்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 2.25 இன்ச் அளவுக்கு கேன்வாஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுல நான் வந்து 2.25 இன்ச் மார்க் பண்ணதுனால இதுல நான் வந்து 3 இன்ச் அளவுக்கு மார்க் பண்றேன். அதுக்கப்புறம் கழுத்து உயரம் வந்து நான் 6 இன்ச் வந்து சுடிதார்ல எடுத்துக்கிட்டேன். அதோட 1/4 இன்ச் வந்து கீழே இறக்கி மார்க் பண்றேன். கேன்வாஸ்ல மட்டும்தான் இந்த மார்க்கிங் பண்ணணும். நம்ம தச்சதுக்கு அப்புறம் அப்பதான் நமக்கு அதே அளவுக்கு வரும். நம்ம சுடிதாரோட கழுத்து அகலம் எந்த அளவுக்கு மார்க் பண்ணிருக்கோமோ நம்ம அதே அளவுக்கு கேன்வாஸ்லயும் வச்சு கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கேன்வாஸ் மேல தையல் போடுவோம். அதனால வந்து நமக்கு சில நேரம் வந்து கேன்வாஸ் வந்து உள்பக்கமா கரெக்டா திரும்பாது. இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க ஸ்டிச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா வந்து கேன்வாஸ் திரும்பிட்டு நீங்க என்ன நெக் டிசைன் வரையறீங்களோ அது வந்து அப்படியே வரும். இப்ப இதை வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்ல போட்டு எடுத்துக்கலாம். கீழ இருந்து 1 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கழுத்தோட அந்த மடிப்பு பாகத்துல இருந்து 1.25 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட்ல வந்து ஒரு வளைவா ஒரு லைன் வந்து நான் போட்டு விடுறேன். நீங்க இந்த டிசைன் தான் அப்படின்னு இல்ல, எந்த டிசைனுக்குனாலும் கேன்வாஸ் வந்து இந்த மெத்தட்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டிசைன் வந்து கரெக்டா திரும்பி வரும். அதுக்கப்புறம் கீழ இருந்து இந்த மாதிரி ஒரு வளைவா ஒரு டிசைன் வந்து போட்டு விட்டுறேன். இப்ப இந்த டிசைன் தான் நான் வந்து இதுல தைக்க போறேன். இப்ப இதுக்கு வெளிப்பக்கமா 1 இன்ச் அளவுக்கு நான் வந்து ஃபுல்லா மார்க் பண்றேன். இந்த டிசைன் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரியே வச்சு நான் மார்க் பண்றேன். மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அதையும் வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்ப இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயுமே கேன்வாஸ் கட் பண்ணும்போது அதுக்கு தனியா ஒரு சிசர் வச்சு கட் பண்ணுங்க. நம்ம நார்மலா துணி கட் பண்ற சிசர் வச்சு நீங்க கேன்வாஸ் கட் பண்ணீங்கன்னா சீக்கிரம் நமக்கு வந்து சிசர் வந்து கட் பண்ணாம போயிடும். இப்ப இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட இந்த கழுத்து அகலம் பாத்தீங்கன்னா நம்ம 3 இன்ச் வச்சதுனால ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து 6 இன்ச் அளவுக்கு இருக்கும். இப்போ இதை வந்து துணியோட பேக் சைடு வச்சு நீங்க அயன் பண்ற கேன்வாஸ் எடுத்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டிசைன் தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் மெயின் கிளாத்தோட ராங் சைடு வந்து ஃபுல்லா லைனிங்கை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லா பெரிய தையல் போட்டு அட்டாச் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இந்த சென்டர்ல இருக்க மார்க்ல வந்து ஒரு சென்டர் லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த கேன்வாஸ் வந்து இந்த துணியில வச்சு நான் தைக்க போறேன். இதுலயே நான் வந்து சென்டர் வந்து கட் பண்ணிக்கிறேன்.
இப்போ சென்டர் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சென்டர் லைனை கரெக்டா மேட்ச் பண்ணி வச்சுட்டு இந்த கேன்வாஸ் துணி வச்சு நான் பின் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கழுத்து அகலம் வந்து கரெக்டா 6 இன்ச்சுக்குள்ள இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அதை விட அகலமா போயிடக்கூடாது. இதுல வந்து இது நான் ஸ்டிச்சிங் கேன்வாஸ் எடுத்திருக்கிறதுனால இது மேலேயே வந்து ஒரு தையல் போட்டுக்க போறேன். அந்த கழுத்தோட எட்ஜில் வந்து நான் ஒரு தையல் வந்து போட்டு விடுறேன். நீங்க அயன் பண்ற கேன்வாஸ் எடுத்தீங்க அப்படின்னாலும் நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேன்வாஸ் வந்து நல்லா சேஃபா நின்னுக்கும். இது வந்து நம்ம பெரிய தையல் தான் போடுறோம். நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த தையல் வந்து பிரிச்சு விட்டுருவோம். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லா ஒரு தையல் போட்டதுக்கு அப்புறம் கழுத்தோட வெளிப்பக்கமா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு துணி இருக்க மாதிரி வச்சுட்டு மிச்ச துணியெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை வந்து நம்ம உள் பக்கமா மடிச்சு தைக்க போறோம். அந்த வளைவு வர்ற இடத்துல மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. எங்கெல்லாம் இந்த மாதிரி கார்னர்ஸ் வளைவு வருதோ அந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் வரைக்கும் கட் பண்ண தேவையில்ல. கேன்வாஸ்ல இருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து வெளியில விட்டுட்டு தான் கட் பண்ணணும். அப்பதான் நமக்கு இது மடிச்சு தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இந்த கேன்வாஸோட எட்ஜில் வந்து ஒரு தையல் வந்து போட போறேன். இந்த மாதிரி மடிச்சு தையல் போட்டுக்கோங்க. இப்ப அந்த வளைவு வர்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் ஊசி நிப்பாட்டிட்டு நம்ம திருப்பி தைக்கணும். இது மாதிரி இந்த டிசைன் ஃபுல்லா சைடுல இருக்க அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து உள் பக்கமா மடிச்சு தைச்சுக்கலாம். பேக் சைடு திருப்பி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது ரெண்டுமே நம்ம வந்து பெரிய தையல்ல தான் போட்டு விடுறோம். இப்ப நம்ம ஏற்கனவே வந்து லைனிங்ல சென்டர் மார்க் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த துணியை எடுத்துட்டு இப்ப லைனிங்க்கு மேல இந்த துணியும் ராங் சைடு மேல தெரியுற மாதிரி கேன்வாஸ் மேல தெரியுற மாதிரி வச்சுதான் வந்து நம்ம பின் பண்ணிக்கணும். இப்ப நம்ம ஏற்கனவே மார்க் பண்ண அந்த கழுத்து அகலம் வந்து உள்ள தெரியுது பாத்தீங்களா? நம்ம அதுக்கு வெளிப்பக்கமா தான் கேன்வாஸ் வச்சிருக்கோம். இப்ப சென்டர்ல இருக்க அந்த லைன் கரெக்டா மேட்ச் பண்ணி இதை வந்து பின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப தையல் வந்து கேன்வாஸ்க்கு பக்கத்துல ஒட்டி வந்து ஒரு தையல் போடணும். கேன்வாஸ் மேல தையல் போடக்கூடாது. இப்ப நடுவுல எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாம் வந்து 1/4 இன்ச் இடைவெளி விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் கட் பண்ற மாதிரியே இந்த மாதிரி அங்கங்க வந்து சிசர் கட் வந்து போட்டு விட்டுங்க. அந்த கார்னர்ல மட்டும் இந்த மாதிரி கிராஸா கட் பண்ணிக்கணும். அப்பதான் அந்த கார்னர் பாயிண்ட் வந்து கரெக்டா திரும்பி வரும். இப்ப இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கேன்வாஸ் வந்து நல்லா திரும்புறதுக்காக இந்த மாதிரி விரல் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறம் வெளிப்பக்கமா திருப்பி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல அந்த கார்னர் பாயிண்ட் வந்து நல்லா திரும்பி வர்றதுக்காக இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அந்த கழுத்தோட எட்ஜில வந்து ஒரு தையல் வந்து நான் போட்டு விடுறேன். இப்ப அதே மாதிரி வெளிப்பக்கமும் ஒரு தையல் வந்து போட்டு விட்டுறலாம். இப்ப இந்த டிசைன் வந்து நம்ம ஃபுல்லா தச்சு முடிச்சாச்சு. இப்ப இதோட கழுத்து அகலம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து 5.5 இன்ச் கரெக்டா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் சுடிதார்ல மார்க் பண்ணோம்ல 2.25 இன்ச். அது வந்து ஓபன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5.5 இன்ச் வரும். அது வந்து நமக்கு தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா இருக்கும். இப்ப இதுல வந்து நம்ம ஏற்கனவே போட்ட அந்த பெரிய தையல்லாம் எந்த இடத்துல தெரியுதோ அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் பிரிச்சு விட்டுறலாம். இப்போ ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டிசைன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.